ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் மற்றும் பல முதலாளிகளோடு சேர்ந்து, அமெரிக்க முதலாளிகளோடு சேர்ந்து சைனாவை விசிட் பண்ணுறாரு. இன்றைக்கி போயிருக்கிறாரு. அவரும் பெஞ்சிமும் சந்திச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த விசிட்? அதாவது ஏற்கனவே ட்ரம்ப் போகிறதா இருந்தது. ஈரான் போர் காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்டது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அமெரிக்க அதிபர் அங்கே போகிறதுன்றது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கு போட்டியாக இன்றைக்கி உலகளவில் சைனா ஒரு வளரும் சக்தியாக, வளர்ந்த சக்தியாக வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க? 1972 நிக்சன் முதல் முறையாக சைனாவுக்கு வராரு. அதுக்கு பிறகே ஒரு சிலரை தவிர்த்து விட்டு ஆல்மோஸ்ட்டு எல்லா அமெரிக்க அதிபர்களும், ரொனால்டு ரீகன், கிளின்டன், புஷ் சீனியர், புஷ் ஜூனியர், ஒபாமா, இவங்க எல்லாருமே சைனாவுக்கு வந்திருக்காங்க. ட்ரம்பும் தன்னுடைய ஃபஸ்ட்டு டேர்மில் அதிபராக இருந்தபோது சைனாவுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ சைனாவில் ஷி ஜின்பிங் அவரை சந்திக்கிறதனுடைய முக்கியத்துவம் என்ன இருக்குன்னா, முதல்ல வர்த்தகம் தான் மெயின் அப்படின்னு ட்ரம்பே சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக தைவான், ஈரான் வார், இது மாதிரி மற்ற விஷயங்கள், உக்ரைன் வார், இப்படி உலக பிரச்சனைகளை பற்றி அவங்க பேசுவாங்க. வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் இந்த 2வது டேர்மில் பொதுவாக உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே டேக்ஸ் போட்டார். அதில் சைனாவுக்கு அதிகமாக 100 தாண்டி டேக்ஸ் போட்டார். பதிலுக்கு சைனாவும் டேக்ஸ் போட்டுச்சு. அப்புறம்லாம் குறைச்சி இப்போ சைனாவிலேருந்து இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு 30-48% டேக்ஸும், அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கு இறக்குமதி ஆகிற பொருட்கள் ஒரு 30% டேக்ஸ் அப்படின்ற முறையில் இப்போ நிற்கிது. வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் 2017 சீனாவினுடைய ஏற்றுமதியில் 22 விழுக்காடு சைனாவுக்கு இருந்தது. இப்போ அது 9% குறைந்திருக்கிறது. 2025-26 கணக்குப்படி $300 பில்லியன் அளவு பொருட்களை சைனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அமெரிக்கா சைனாவுக்கு $100 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. வர்த்தக பற்றாக்குறை அமெரிக்காவை பொறுத்தவரை $200 பில்லியன் இருக்குது. இந்த வர்த்தக பற்றாக்குறையை ஃபில் பண்ணிவிட்டு நீங்களும் அதிகமாக எங்கள்கிட்ட வாங்கணும் என்பதை ட்ரம்ப் வைத்து பேசுவார். புதன்கிழமை போயிருக்காரு. வியாழன் வெள்ளி 2 நாளும் அவங்க சந்திக்கிறாங்க. ட்ரம்ப் கூட டெஸ்லா ஓனர் எலான் மாஸ்க்கு, என்விடியாவினுடைய தலைமை அதிகாரி, போயிங், அப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரி பல முக்கியமான நிறுவனங்களுடைய சிஇஓஸ் எல்லாருமே போயிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சோயாபீன்ஸு, பீஃபு, அப்புறம் போயிங் விமானங்கள், இதெல்லாம் நிறைய சைனா வாங்கணும். தன்னுடைய விவசாயத்துறை பொருட்களையும் அந்த சந்தையை திறந்து விடணும். அதே போல் போயிங் மாதிரியான அதற்கும் சந்தையை திறந்து விடணும் அப்படின்ற கோரிக்கை தான் ட்ரம்போட முக்கியமான இது. ஏன்னா அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் அதிகம் விற்றால் தான் அங்கே விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த வருவாய் என்பது வர முடியும். இந்த வரி போறனால அவங்களுடைய ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவில் கூட சில விவசாய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தையே நடந்தது. இது அவங்க முன்வைக்கிறது. சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த அட்வான்ஸ்டு சிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜிக்கு அமெரிக்காவை சார்ந்து தான் சைனா இருக்குது. அது அமெரிக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்குது. அட்வான்ஸ்டு சிப்ஸ் சைனா வாங்க முடியாதபடி கட்டுப்பாடுகள் இருக்குது. அது இருந்தால் தான் டெக்னாலஜியில் இன்னும் வேகமாக வளர முடியும். ஏஐயாக இருந்தாலும் சரி, மற்ற நவீன தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாத்துக்குமே அது தேவை. அது கோருகிறது. அவங்க அமெரிக்கா அதை ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறதுனால அந்த சிப்ஸு தயாரிக்கக்கூடிய முக்கியமான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அரிய வகை கனிமங்கள், அதற்கான ஏற்றுமதியை சைனா கட்டுப்பாடு போட்டிருக்குது. ஸோ இது ரெண்டையும் சைனா இதை தளர்த்தணும், அவங்க சிப்ஸு கொடுக்கணும். இதை தான் வர்த்தகத்தில் முக்கியமாக இதை தான் பேச. அமெரிக்கா சைனா இன்னொரு மாற்று நாடாக உருவாமல் தானே அது மேலே வரி அதிகமாக போட்டுருந்தாங்க. இப்போ அந்த நிலையில் ஏன் அதை தளர்த்தணும், ஏன் அவங்ககிட்ட ஒப்பந்தம் வச்சுக்கணுன்ற முடிவுக்கு ஏன் அமெரிக்கா போகணும்? இல்லை, வரி சைனா மேலே மட்டும் போடலை. எல்லா நாடுகள் பக்கத்தில் இருக்கிற கனடா, மெக்சிகோவில் ஆரம்பித்து இந்தியா இல்லைன்னு எல்லா நாடுகளுக்குமே போட்டிருக்காங்க. சைனாவை பொறுத்தவரை அந்த அமெரிக்காவோட சப்ளை செயினில் முக்கியமான ஒரு நாடு.
நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான பொருட்கள் எல்லாம் அங்கேருந்து தான் தயாரிக்கப்பட்டு போகுது. அது ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்ரு, டெஸ்லா காரு எல்லாமே அங்கேருந்து தான் தயாரித்து போகுது. இப்போ அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா, அந்த சைனாவினுடைய அந்த சப்ளை செயினை மற்ற நாடுகளுக்கு மாற்றுவது. ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோ, கனடா இந்த நாடுகளுக்கு கொண்டு வர்றது. தென்கொரியாவினுடைய சாம்சங் வந்து மெக்சிகோவில் இந்த வாஷிங் மிஷின், டிவி, இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய யூனிட்ஸு அங்கே வச்சுருக்கிறாங்க. அதுபோல் மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் பல தொழிற்சாலைகள் வந்திருக்குது. அங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுது. அடுத்தது சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னா, அமெரிக்காவினுடைய இந்த யுக்தியை புரிந்து கொண்டு தங்களுடைய உற்பத்தியை வந்து வியட்நாம், தாய்லாந்து, இந்தியா, லாட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு கொண்டு போகிறது. இப்போ உதாரணமாக நம்ம சென்னையில் ஃபாக்ஸ்கானில் ஐஃபோன் தயாரிக்கிறாங்க. இந்த ஐஃபோனுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சைனாவிலேருந்து வரும். இங்கே அதை அசம்பிள் பண்ணி ஐஃபோனாக இந்தியாவிலேருந்து போகுது. இப்படி சைனாவினுடைய சப்ளை செயினை மற்ற நாடுகளுக்கு மாற்றுவது. மற்ற நாடுகளுக்கு மாற்றப்பட்டாலும் அது சீன முதலீடோடு சேர்ந்து தான் போகுது. இதில் சைனாவுக்கு என்ன பிரச்சனைனா, மற்ற நாடுகளுக்கு மாற்றும்போது முதலீட்டு செலவு அதிகமாகும். இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் அங்கே இல்லாமல் போகும். லேபர் மட்டும் சீப்பாக கிடைக்கும். இப்போ சைனாவிலேயே லேபர் சீப்பு அப்படின்றதுனால தான் பல அமெரிக்க நிறுவனங்கள் அங்கே உற்பத்தியை செய்கிறாங்க. ஸோ இந்த சப்ளை செயினை அப்படி மாற்றுவது தான் அமெரிக்காவினுடைய நோக்கம். அதில் வியட்நாம், இந்தியா இப்படி பல நாடுகள் அதில் இருக்குது. வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க பேச போகிறாங்க. அடுத்ததாக அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தைவான் நாடு இருக்கு இல்லையா, சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு நாடு தான் தைவான். தைவான் வந்து தங்களுக்கு சொந்தம் என சைனா வந்து உரிமை கோருகிறது. தைவான் இல்லை, நாங்கள் இறையாண்மை பெற்ற தனி நாடு அப்படின்னு சொல்லுது. அமெரிக்கா அஃபிஷியலாக தைவானை அங்கீகரிக்கலைன்னாலும் தைவானுக்கு தேவையான ஆயுத தளவாடங்களை விற்பனை செய்வது, அந்த நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் போய் பார்க்கறது. கடைசியாக கூட $14 பில்லியன் ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் செய்கிறாங்க. தைவானுக்கும் சீனாவுக்கும் உள்ள வரலாறு என்னென்னா, 1949 சைனாவில் புரட்சி நடக்கும்போது, மாசேதுங் தலைமையில் புரட்சி நடக்கும்போது, சைனாவில் ஆண்டு கொண்டிருந்த கோமிங்டாங் கட்சியினுடைய சியாங்கே ஷேக் அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த புரட்சியில் போரில் தோற்கடிக்கப்பட்டதுனால தைவானுக்கு போய் தஞ்சமடைகிறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அதுதான் சீன குடியரசுன்னு அறிவிக்கிறாங்க. அதிலிருந்து தைவான் தனி நாடாக இன்றைக்கி ஒரு 2,20,00,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இந்த சிப்பு உற்பத்தி இது போன்ற அட்வான்ஸ்டு இதெல்லாம் அங்கே நடக்குது. தைவான் ஒரு முக்கியமான நாடு. தைவானை சைனா கூட சேர்க்கணும் அப்படின்னு சைனா மாவோ காலத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்குது. அமெரிக்கா அதை மறுக்கிறது, தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுது. மற்ற ஜப்பான், தென்கொரியா இந்த நாடுகள் எல்லாமே தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் என்ன செய்யணும்னா, அமெரிக்க கப்பல்கள் அங்கே வரும், கப்பற்படை கப்பல்கள் தைவான் பக்கத்தில் வரும். தைவான் பக்கத்தில் உள்ள கடல் பகுதியில் சீன கப்பல்கள் ஒத்திகை பார்க்கும், போர் பயிற்சி செய்வாங்க. இப்படி ஒரு பதட்டமாகவே அந்த பகுதி இருக்குது. அதனால் இந்த பதட்டத்தை எப்படி குறைப்பது அப்படின்ற முறையில் பேசுவாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் தைவான் தங்களுடைய நாடு என்பதை வந்து விட்டு கொடுக்காது. அதற்கு நீங்கள் ஆயுதமெல்லாம் விற்கிறீங்க, அது சைனாவுக்கு பிடிக்காது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது தொடர்பாக பேசுவாங்க. இப்போ ஈரான் அவங்களும் வந்து இந்த சந்திப்பை உத்து நோக்கிற நாடுகளில் வந்து தைவானுக்கு அப்புறம் ஈரானும் இருக்குது. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணுறத சைனா மூலியமாக அதை ரிலாக்ஸ் பண்ண முடியுமான்ற கோரிக்கையும் இருக்குது. ஏன்னா இவர் ட்ரெஷரி செக்ரட்டரி, யூஎஸோட செக்ரட்டரி செக்ரட்டரி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைனா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கோரியிருந்தார். ஆனால் ட்ரம்ப் வந்து அப்படி ஒரு உதவி சைனாக்கிட்ட வந்து தேவையில்லை, எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்ல வராரு. அப்படி ஒரு கோரிக்கையை அமெரிக்கா வைக்குமா? ஆமாம், ட்ரம்ப் அப்படி சொல்லியிருக்காரு. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சைனா பெரிய அளவில் உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் போரில் சைனாவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. காரணம் என்னென்னா, ஈரானுடைய 90% நேச்சுரல் கேஸ் மற்றும் க்ரூட் ஆயிலில் இறக்குமதி பண்ணுறது சைனா. அப்படி அதை சார்ந்து இருக்கிறது. சமீபத்தில் ட்ரம்ப்பு எந்த சீன நிறுவனம் க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணி சுத்திகரிப்பு பண்ணுதோ அந்த ஆலைகளுக்கெல்லாம் அவர் வந்து சாங்ஷன் போட்டிருக்காரு. அது வந்து சைனா அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது.
அதனால இந்த ஈரான் போரை இப்போ வந்து தற்காலிக போர் நிறுத்தம் இருக்கிறது. இதில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஹோர்முஸ் கடல் வழியை திறக்கணும் அப்படின்றதுல சைனாவுக்கு சொந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பற்றியும் கண்டிப்பாக பேசுவாங்க. அப்போ ஈரானும் அமெரிக்காவும் எந்த இடத்துல வந்து அவங்க முட்டுக்கட்டை போட்டு நிற்கிறாங்க, எது தடையாக இருக்குது, அந்த விஷயங்களை 2 பேரும் இன்ஃபார்மலாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதை பற்றி சொல்கிறீங்களா? செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எடுக்கிறத பற்றி சொல்கிறீங்களா? மொத்தத்தில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கணும். ஹோர்முஸ் திறக்கணுன்றது சைனாவுக்கே தேவையாக இருக்குது. அப்போ தான் ஈரான்லேருந்து ஆயில் இறக்குமதி பண்ண முடியும். அதனால் அதை பற்றி பேசுவாங்க. சீனா வந்து ஈரான் என்ன முன்வைக்குது, அமெரிக்கா என்ன முன்வைக்குது, ஈரான் தரப்பு நியாயங்கள் எப்படி வேகமாக பேச்சுவார்த்தைக்கு அவங்கள கொண்டு வர முடியும், அதை பாகிஸ்தான் உதவியோடு அவங்க செய்கிறாங்க. அதை பற்றி ட்ரம்ப்கிட்ட நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ட்ரம்ப்பு அவரை ஜி ஜின்பிங்கை பார்த்துட்டு அவர் முக்கியமான தலைவர், நண்பர், நாங்கள் ஏதாவது பிரச்சனைன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசிக்குவோம், இப்படி நல்ல விதமாக தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் ஈரான் வாரம் இது தொடர்பாக அவர்கள் பேசுவார்கள். அப்புறம் உக்ரைன் போர் இருக்குது, இது பற்றியும் பேசுவாங்க. அடுத்தது இந்த ட்ரேடு வார் இருக்கு இல்லையா, அது இன்னும் எப்படி குறைக்கிறது, நீங்கள் இதெல்லாம் இறக்குமதிக்கு ஒத்துக்கணும், வர்த்தக பற்றாக்குறையை சரி பண்ணணும், இதையும் வந்து பேசிக்குவாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சந்திப்பு. மற்றபடி இது ஒரு சம்பிரதாயமான சந்திப்பாகவும் சொல்லலாம். இன்னொரு புறம் சைனாவும் அமெரிக்காவும் அரசியல் ரீதியாக பிரிந்திருந்தாலும் பொருளாதாரம் வணிக ரீதியாக ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அந்த சார்ந்திருத்தலை அவர்கள் துண்டித்து கொள்ள முடியாது. இப்போ சீன அதிபர் வந்து ஜி ஜின்பிங் வந்து ஒன்று சொல்கிறாரு, தூசிடிடிஸ் ட்ராப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படின்னா இந்த தூசிடிடிஸ் ட்ராப்பை கடந்து தான் நம்ம வரணும். அது வந்து பண்டைய கிரேக்கத்தில் ஒரு வரலாற்று எழுத்தாளர், வரலாற்று ஆசிரியர் பேர் தூசிடிடிஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வளர்ந்து வரக்கூடிய ஏதென்ஸ் நகரம் ஏற்கனவே வளர்ந்து நிலை பெற்ற ஸ்பாடா நகரத்தின் மீது போர் தொடுக்குது, இதை எப்படி கடந்து வரணும் அப்படின்றதான் தூசிடிடிஸ் ட்ராப்பு. இப்போ சீனா வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு சக்தி, அமெரிக்கா ஏற்கனவே வளர்ந்து நிலை பெற்றுவிட்ட ஒரு சக்தி. ரெண்டுக்கும் மோதல் வராமல் நம்ம பார்த்துக்கிறது தான் அந்த தூசிடிடிஸ் ட்ராப்பு. இதை சீன அதிபர் பலமுறை பேசியிருக்காரு, இதை நாம் வந்து கடந்து வரணும். இப்போ சைனா உலகத்தில் 2வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. இராணுவத்துக்கு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகம் செலவழிக்கக்கூடிய நாடாக இருக்குது. அதனுடைய ஜிடிபி அதிகம், ஃபாரின் ரிசர்வ் அதிகம், கோல்டு அதிகம், ஸ்டாக்கு, அமெரிக்காவினுடைய நிதி பத்திரங்கள் அதிகம் வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது அமெரிக்காவினுடைய பயன்படுத்துகிற பல பொருட்கள் சீனா வழியாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமெரிக்காவுக்கு போகுது. சீனாவினுடைய மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பெரும் திரளாக படிச்சுட்ருக்குறாங்க. ஜி ஜின்பிங்குடைய மகள் கூட அமெரிக்காவில் படித்து விட்டு போனவங்க தான். இப்படி இந்த 2 நாடுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்குது. இன்னொரு புறம் அமெரிக்கா, சைனா வந்து இராணுவ ரீதியாக ஒரு வல்லமை பெற்ற நாடாக, பொருளாதார ரீதியாக மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுத்து ஆதிக்கம் பெறக்கூடிய நாடாக மாறாமல் எப்படி பார்க்கறது, எப்படி தனிமைப்படுத்துவது. அடுத்தது டாலருக்கு போற்றியாக சீன யுவான் இருக்கு இல்லையா, அந்த செலவாணி வந்து வந்துடுமா? சில நாடுகள் அதிலிருந்து சவுதி அரேபியா, ஈரான் இவங்கெல்லாம் அதில் தான் வர்த்தகம் பண்ணலாம். ஈரான் யுவானில் தான் வர்த்தகம் பண்ணுறாங்க. சவுதி அரேபியா அதெல்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அப்படி மாறக்கூடாது அப்படின்றதெல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்குது. அப்போ சீனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா, இந்த 4 நாடுகள் அடங்கிய அமைப்பு தான் குவாட்ஸ். இப்போ இந்த நாடுகளில் அமெரிக்கா போய் பேசுது, அதிபர் பேசுகிறாரு, மற்ற நாடுகள் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க. இந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு டெல்லியில் குவாட்ஸ் அமைப்பினுடைய மாநாடு நடைபெறுகிறது. இது சைனாவுக்கு போட்டியான ஒரு அமைப்பு. சைனாவினுடைய இராணுவ அரசியல் வல்லமைக்கு போட்டியாக அமெரிக்கா உருவாக்கி இருக்கின்ற அமைப்பு தான் இந்த குவாட்ஸு. இந்தியா வந்து அதுலேயும் இருக்குது, பிரிக்ஸ்லேயும் இருக்குதா? ஆமாம், பிரிக்ஸ் இருக்குது. பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சைனாவினுடைய இனிஷியேட்டிவில் சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், அப்புறம் பல நாடுகள், ஈரான் உள்ளிட்ட நாடுகள்லாம் அதில் சேர்ந்துருக்குது. அதில் அமெரிக்காவுக்கு போட்டியாக அமெரிக்காவினுடைய அந்த ஒற்றை துருவ மேலாதிக்கத்துக்கு மாற்றாக
நம்ம வந்து ஒன்று சேரணும், நம்ம ஒரு செலவாணியை கொண்டு வரணும், இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை. அப்போ சைனாவினுடைய அரசியல் மற்றும் அந்த பொருளாதார ஆதிக்கத்தை எப்படி குறைப்பதுன்றது அமெரிக்காவினுடைய நீண்டகால நோக்கமாக இருக்குது. அதே சமயம் முற்றிலும் அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக பொருளாதாரத்தை துண்டித்து கொள்ள முடியாது. சைனா வந்து பல நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு வந்து கடன் கொடுக்குது, பல அடிக்கட்டுமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கொண்டு செய்து அதனுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் அதுக்கு ஏராளமான பணத்தை முதலீடு செய்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ அமெரிக்கா வந்து தேங்கி போன நிலையில் இருக்கும்போது சைனா வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அரசியல் ரீதியாகவும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. அமெரிக்கா அதுக்கு எதிராக, அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளுடைய அரசியல் வந்து தலையிடும். அதனுடைய அது ஆட்சி கவிழ்ப்பாக இருந்தாலும் சரி, ஆதரிக்கிறது எதிர்க்கிறது இப்படி நேரடியாக தலையிடும். சைனா வந்து அரசியல் ரீதியாக எங்கேயும் தலையிடாது. இப்போ இலங்கைக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இலங்கையில் பொருளாதார போராட்டத்தினால மக்கள் போராட்டம் நடக்குது, அதிபர் ராஜபக்சே வெளிநாடு போகிறாருன்னா இதை பற்றிலாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, கருத்து சொல்ல மாட்டாங்க. கடன் வேணால் தேவைக்கு அதிகமாக கொடுக்கறது, அதற்கு பதிலாக அவங்க துறைமுகத்தை தாங்க, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் தான் போடும். இது பல உலக நாடுகளுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு தேர்ந்த வியாபாரி போல் அவர் நடந்துக்கிறாரு, அரசியல் விவகாரங்களை தலையிடுறதில்ல. அப்போ தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள் பல நாடுகளில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது. பாகிஸ்தானில் இருக்குது, ஈரானில் இருக்குது, இப்படி பல நாடுகள் சொல்லலாம். ஆனால் இதை எப்படி தனிமைப்படுத்துவது அப்படின்ற நோக்கமும் இருக்குது. அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகளான ரஷ்யா, வடகொரியா, ஈரான், இந்த எல்லா நாடுகளோடுமே சைனாவுக்கு நல்ல தொடர்பு இருக்குது. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு அருகாமையில் தான் இருக்குது. கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா வந்து அணுகுண்டு வைத்திருக்கிறது, கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை சோதிக்கிறது. அதையும் இந்த நாடுகள் உற்று நோக்குகின்றன. வடகொரியாவுக்கு ஒரே ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு வந்து சைனா தான். அதே போல் ரஷ்யா வந்து எல்லையில் சீனாவோட அருகாமை நாடாக இருக்கிறது. இந்த உக்ரைன் போராக இருக்கட்டும், மற்ற விஷயங்களெல்லாம் சைனா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுறது, புட்டின் சைனாவுக்கு போகிறது, இது எல்லாமே நடக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சைனா வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடாக, அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நாடாக வந்துருச்சு. அமெரிக்கா அதை ஜீரணம் செய்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த இதை நோக்கி போகணும். அதில் முடிந்த அளவு என்ன நெகோசியேஷன்ஸ் பேசி நமக்கு சாதகமாக என்ன செய்யணுன்றது தான் இப்போ ட்ரம்புடைய அஜெண்டா. இந்த நவம்பரில் அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் நான் வந்து சீனாவில் போய் இதை கொண்டு வந்திருக்கேன், சாதிச்சிருக்கேன் அப்படி ஒன்று காட்ட விரும்புகிறார். அப்படி சில ஒப்பந்தங்கள் போட்டுட்டு நமக்கு ஃபேவராக நடந்திருக்குது அப்படின்னு காட்டுவதற்கு விரும்புகிறார். முக்கியமாக விவசாய பொருட்களுக்கு சீனாவினுடைய சந்தையை திறந்து விட்டால் அவருக்கு ஒரு பெயர் கிடைக்கும். பதிலுக்கு அவங்க அட்வான்ஸ்டு சிப்பு இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸாக அவங்க கோர்றாங்க. அடுத்தது சைனா வந்து அமெரிக்காவினுடைய என்ன நவீன பொருளாக இருந்தாலும் அதற்கு பதிலாக அதே போன்ற தரமுள்ள பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு. ஒரு சமீபத்தில் அவங்களோட பிஒய்டி காரு, ஆமாம், அது டெஸ்லாவை விட உலகம் முழுக்க கிட்டத்தட்ட அந்த மாரி சேல் ஆகிருக்குது. ஆமாம், 2012 வந்து எலான் மாஸ்க்கு சொல்கிறாரு, அந்த பிஒய்டி காரை பார்த்துட்டு, ஹாவ் யூ சீன் தட் கார், அந்த கார் வந்து தரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சில ஆண்டுகள்லேயே பிஒய்டி உலக அளவில் ஒரு முக்கியமான நிறுவனமாக இவி கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி பல தொழிற்சாலைகள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஹியூமனாய்டு ரோபாட்டிக்ஸ், மனித உருவில் இருக்கக்கூடிய ரோபோக்கள், அதுலேயும் சைனா வந்து அட்வான்ஸான டெக்னாலஜியை பயன்படுத்தி அதையெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஏஐலையும் இருக்காங்க. ஏஐ வந்து இப்போ டீப் சீக் எடுத்துட்டிங்கன்னா அந்த சாட்பாட்ஸ் ஏஐ வந்து ரொம்ப மலிவான முறையில் சாட்ஜிபிடியோட பல மடங்கு குறைவான முதலீட்டில் அதை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்படி சைனா வந்து டெக்னாலஜிலையும் போட்டி போடுது. இந்த டெக்னாலஜி, இந்த ஏஐ, இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து இதுக்கப்புறம் பொருளாதாரத்துலேயும் டிஃபென்ஸ் மிலிட்ரிலையும் இது எல்லாத்துலேயுமே இதில் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கிறவங்களோ அதில் முன்னிலையில் இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பும் அதில் தானே இருக்குது. அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும், இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை சார்ந்தும் இருக்க வேண்டியிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அட்வான்ஸ்டு சிப்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் தான் வர வேண்டியிருக்கு. அமெரிக்கா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது அப்படின்னு சொல்லி அது இவங்க கேட்பாங்க பதிலுக்கு.
எங்கள் சந்தையை உங்கள் விவசாய பொருளுக்கு திறந்து விட்டால் எங்களுக்கு நீங்கள் அந்த வரம்பை எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிங் விமானங்கள்லாம் வாங்கணும்னா நீங்கள் அதெல்லாம் செய்யணும். மற்றபடி சைனா வந்து தனியாக சேட்டலைட் விடுறதா இருக்கட்டும், தனியாக வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறதாக இருக்கட்டும், நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புறது, இப்படி பல ப்ராஜெக்டுகளை எடுத்து செய்கிறது. தன்னுடைய நாட்டிலேயே வந்து அடிக்கட்டுமான வசதிகளை ஏராளமாக, உதாரணத்துக்கு புல்லட் ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே வந்து லாபகரமாக தொலைதூர இடங்களுக்கு விடக்கூடிய சேவையை அதுதான் வச்சுருக்குது. இப்படி பல விஷயங்கள் சைனாவை பற்றி. ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களதெல்லாம் ரொம்ப பிரபலம், எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆமாம், இருக்குது. அதனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அமெரிக்காவோட சார்ந்தும் இருக்கிறாங்க, விலகியும் இருக்கிறாங்க. தன்னை மீறி அது ஒரு நாடாக, ஒரு மற்ற நாடுகளுடைய செல்வாக்கு செலுத்தக்கூடிய நாடாக வருது அப்படின்றது அமெரிக்காவுக்கு பிரச்சனை. ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா அந்த பல பொருளாதார நெருக்கடி, சிக்கல்கள், நெருக்கடியெல்லாம் இருக்கிறதுனால சைனா வந்து அந்த இடத்த பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறது. ட்ரம்ப்பு ஏற்கனவே சொன்னது போல் அவர் வந்து இப்போ 2வது முறை அவரை சந்திக்கிறார் ஜி ஜின்பிங். இவர் பதவியேற்ற பிறகு ஏற்கனவே அவருக்கு பேசியிருக்காங்க. இதில் இன்னும் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக பேசி ஒப்பந்தங்களை அவர்கள் முடிவு செய்வார்கள். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ சைனாவை விட அமெரிக்காவுக்கு தான் இந்த சந்திப்பு முக்கியம் எடுத்துக்கலாமா அப்போது? ஆமாம், அமெரிக்காவுக்கு தான் ரொம்ப முக்கியம். சைனாவுக்கும் சில விஷயங்களில் அது முக்கியமாக இருக்குது. அந்த அட்வான்ஸ்டு சிப்ஸு தேவையாக இருக்கட்டும், தைவான் பிரச்சனையை பற்றி பேசுகிறது, ஈரானுடைய ஹோர்முஸை திறந்து விட்டால்தான் ஈரானுடைய ஆயில், நேச்சுரல் கேஸ் வந்து வாங்க முடியும். இப்படி பல விஷயங்கள் சைனாவும் சார்ந்திருக்கு. ஆனால் 2 பேருக்கு அது முக்கியமான சந்திப்பு தான். ஓகே. ஆனால் இப்போ ஈரானோட பிரச்சனையில் சைனா வந்து ஏற்கனவே அவங்களோட இறையாண்மையை நாங்கள் மதிக்கிறோம், அந்த இடம் வந்து அவங்களுக்கு உரிமையானது தான், அதெல்லாம் ஏற்கனவே ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது தைவான் அவங்களோட ஆதாயம் இருக்குல்ல, அதுக்காக இது சமரசம் செய்து கொள்ளப்படலாம் அப்படின்னு எழுதுகிறாங்களே. இல்லை, தைவான் வந்து அது தோற்றத்திலேருந்தே, தோன்றியதுலேருந்தே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதையும் இதையும் சேர்ந்து அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆயில், கேஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அடுத்தது அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை உள்ள நாடாக ஈரான் இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடாக சைனா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஈரானுடைய உறவை இதற்காக அவர்கள் முறித்து கொள்ள மாட்டாங்க. அப்படி பார்த்தா அமெரிக்கா யாருக்கெல்லாம் தடை போட்டிருக்கிறோ அந்த நாடுகளோட சைனா நெருக்கமாக தான் இருக்குது. வடகொரியா, ரஷ்யா, இதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும், ஹோர்முஸ் கடல் வழியை திறக்கணும். அதற்கு தேவையான முன்னெடுப்புகளை ஜி ஜின்பிங் வந்து பேசுவார். அதே போல் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஈரான் இறங்கி வரணும்னா அதை செய்வதற்கான வல்லமையும் ஒரு தொடர்பும் சைனாவுக்கு இருக்கிறது. அவங்க சொன்னால் ஈரான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது ட்ரம்புக்கு தெரியும். அதனால் அந்த வகையில் அந்த முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவங்க விட்டு கொடுக்கணும், அவங்களும் விட்டு கொடுக்கணும். அதை சீனாவின் மூலமாக செய்வதற்கு ட்ரம்ப் முயல்வார். பாகிஸ்தானும் இதை அப்சர்வ் பண்ணுது. இந்த சந்திப்பை அவங்களும் அப்சர்வ் பண்ணுறாங்க, இந்தியா அப்சர்வ் பண்ணுது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் நெருக்கமான தொடர்பு, உறவு இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூர் போதே சைனா உளவு தகவல், சேட்டலைட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அடுத்தது சீனாவினுடைய போர் விமானத்தை பயன்படுத்தி அவங்க ரஃபேல் விமானங்களை கீழே விழ வைத்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் எல்லா நாடுகளுமே இந்த சந்திப்பை வந்து உற்று நோக்குறாங்க. இந்தியாவும் அதை நுணுக்கமாக பார்த்துட்டு தான் இருக்குது. இவ்வளோ நேரம் அமெரிக்கா மற்றும் சைனா சந்திப்பு குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.